அப்பொழுது அவர்கள் வீட்டுக் கதவை யாரோ தட்டும் ஓசை கேட்டது. கதவை திறந்தான் அவன். அவன் வளர்த்த குருவி வெளியே இருந்தது. அதன் வாயில் ஒரு விதை இருந்தது. அதை அவன் கையில் வைத்தது. இதை உன் வீட்டுத் தோட்டத்தில் நடு, சிறிது நேரத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பறந்தது அது. மீண்டும் வந்தது அது. இன்னொரு விதையை தந்தது. இதை உன் வீட்டின் முன்புறத்தில் நடு என்று சொல்லிவிட்டு பறந்தது. மூன்றாம் முறையாக வந்த அது இன்னொரு விதையை தந்தது. இதை சன்னல் ஓரம் நடு, என் மீது காட்டிய அன்பிற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு பறந்தது. குருவி சொன்னபடியே 3 விதைகளையும் நட்டான் அவன். மறுநாள் காலையில் அங்கே 3 பெரிய பூசணிக்காய்கள் காய்த்து இருந்தன. இதை பார்த்து வியப்பு அடைந்தான் அவன். தோட்டத்தில் இருந்த பூசணிக்காயை வீட்டிற்குள் கொண்டு வந்தான். அதை 2 துண்டாக வெட்டினான். வெட்டிய பூசணிக்காயை பார்த்து கணவன் மனைவி அதிர்ச்சி அடைந்தனர்.